उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ நம்ம போன கிளாஸ்ல 23வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். ச மாதவேன அபிமதேன சக்கியா ரத்யாச்ச சாசங்கம் அனுப்பிரயாதः அங்கவ்யய பிரார்த்தித கர்மசித்திஹி ஸ்தான்வாஸ்ரமம் ஹைமவதம் ஜகாம. ஸோ இப்ப ரதி கூட போறா. ஏன் அப்படின்னா ஒரு சாசங்க, அவளுக்கு ஒரு பயம்ங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய தபசை கலைக்கிறதுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் போறானே, அவனுக்கு ஏதாவது பஸ்மம் ஆயிட்டானா நம்மளும் அவனோட அழிஞ்சுடலாங்கிற எண்ணத்துல அவ போறா. அண்ட் அபிமதேன மாதவேன சக்கியா அவரும் வசந்தனும் கூட போறான். எங்க போறா அப்படின்னா ஸ்தான்வாசிரமம் ஹைமவதம் ஜகாம. ஸ்தானு அப்படிங்கிறது எங்க பரமேஸ்வரன், அவருடைய ஆசிரமம் அது எங்க இருக்குன்னா ஹிமவத் பிராந்தத்துல இருக்கு. அந்த ஹைமவதம் ஜகாம அப்படிங்கறதோட போன கிளாஸ்ல நம்ம நிறுத்தினோம். அடுத்தது என்ன அப்படின்னா இங்க போயாச்சு. எதுக்கு போறா அப்படின்னா தஸ்மின்னு சுரானா தஸ்மின் வனே தஸ்மின் வனே சம்யமினாம் முனினாம் தபஸ்ஸமாதி பிரதிகூல விற்த்திஹி சங்கல்பயோனேர் அபிமானபூதம் ஆத்மானமாதாய மதுர் ஜஜிரும்பே. சோ என்ன அப்படின்னா தஸ்மின் வனே, அந்த வனத்துல, எந்த வனம் அப்படின்னா பரமேஸ்வரன் தபஸ் பண்ற அந்த வனத்தில் என்ன அப்படின்னா சம்யமினாம் முனீனாம் தபஸ்ஸமாதி பிரதிகூல விற்த்திஹி. சம்யமினாம் அப்படின்னா இந்திரிய நிகிரகம் செய்த முனிவர்களுடைய, தோஸ் ஹூ ஆர் கண்ட்ரோல் ஓவர் தேர் சென்ஸ் ஆர்கன்ஸ், அந்த மாதிரி இந்திரியத்தை கட்டுப்பாடுக்கு உட்பட்டு வச்சுட்டு இருக்கிற முனிவர்களுடைய தபஸ் சமாதி பிரதிகூல விற்த்திகி, அவளுடைய தபஸனுடைய சமாதி, அந்த சமாதி அவஸ்தையில தபஸ் மூலமாக அடைந்த அந்த சமாதி அவஸ்தையில இருக்கிற அவளுக்கு ஒரு பிரதிகூல விற்த்திகி அப்படின்னா அவளுக்கு அகைன்ஸ்டா போகக்கூடிய ஒரு விருத்தி. அது என்ன அப்படின்னா சங்கல்பயோனேகே அபிமானபூதம் ஆத்மானமாதாய மதுர் ஜஜிரும்பே. சோ அந்த தபஸ்ஸமாதி பிரதிகூல விற்த்திங்கிறது எதுக்கு போறது அப்படின்னா மதுவுக்கு போறது. அந்த மது, அந்த வசந்தனானவன் ஜஜிரும்பே அப்படின்னா நன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆனா, அப்படியே நல்ல குரோ ஆனா அப்படின்னா அவன் அந்த வசந்த ருத்துவல எப்படி புஷ்பங்கள் பூத்து குலுங்குமோ, பிரமரங்கள் இருக்குமோ, அப்புறம் அருவிகள்ல இருந்து ஜலம் பொழியுமோ, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ உத்தீபன விபாவம். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ருங்கார ரசத்துக்கு போஷகமா இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே. சோ அந்த அப்படிப்பட்ட மதுஹு ஜஜிரும்பே. எப்படிப்பட்ட மதுஹு அப்படின்னா சங்கல்பயோனேகே அபிமான பூதம் ஆத்மானம் ஆதாய மதுர் ஜஜிரும்பே. சோ சங்கல்ப யோனிகி அப்படிங்கிறது இங்க மன்மத சங்கல்பாத்து யோனிகி எஸ்ய, அப்படியே நினைத்த மாத்திரத்திலே ஒரு சரீரம் எடுத்துன்ற வரவன் அவன் சங்கல்ப யோனிகி, அந்த மன்மதனானவன். என்ன அப்படின்னா சங்கல்பயோனேகே அபிமான பூதம் அப்படின்னா மன்மதா வாஸ் வெரி ப்ரௌட். என்ன அப்படின்னா he can achieve anything with the help of வசந்தன் மது அப்படிங்கிற ஒரு சங்கல்பயோனேகே அபிமான பூதம் ஆத்மானம் ஆதாய மதுர் ஜஜிரும்பே. சோ தன்னையும் தான் தன்னுடைய மதுவனுடைய பிரவேசம் அங்க ஆறுது. அந்த மதுவானவர் எப்படி அப்படின்னா அப்படியே ஃபாஸ்டா அந்த ஏரியால ஸ்ப்ரெட் ஆயிருக்கார். அப்படின்னா டகார்னு உள்ள நுழைஞ்சிட்டார் மதுன்னு. அந்த மதுவனுடைய அந்த அந்த பிரசன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு உதீபன விபாவம். அது இட் கிரியேட்ஸ் அ வெரி குட் சீன் இன் தட் ஏரியா. புரியுறதா? சோ தஸ்மின் வனே சம்யமினாம் முனீனாம் சமாதிமதாம் முனீனாம் ரிஷீனாம் தபஸ்ஸமாதேகே பிரதிகூலவர்த்தி. அந்த தபஸ்ஸமாதி அப்படிங்கிறது சித்தை காரியம், அதுக்கு பிரதிகூலவர்த்தி விபரீத வர்த்தியா விரோதி எது அப்படின்னா மதுகு, அந்த வசந்தனானவன். சங்கல்பயோனேகே அந்த காமதேவனுடைய அபிமான பூதம் கர்வபூதம், அதாவது காமதேவனுக்கு எதிராவது ஒரு கர்வம் இருக்கு அப்படின்னா அந்த மது கிட்ட இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த கர்வ காரணபூதம் ஆத்மானம் தன்னுடைய சொரூபத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு பிராதுர்பூவ அந்த வசந்தனானவன் அந்த இடத்துல வசந்த தர்மானு பிரவர்த்தையா மாசன்னு அர்த்தம். தன்னுடைய தர்மங்களை அங்க ஸ்ப்ரெட் பண்ணா, தன்னுடைய விஷயங்களை அங்க ஸ்ப்ரெட் பண்ணா அப்படின்னா அந்த வசந்த ருத்து அந்த மாதிரி அந்த இடத்த ஆட்கொண்டுட்டு. புரியுதா? இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சோ தஸ்மின்னு அன்வயம் பார்த்தேன்னா தஸ்மின் மனே சம்யமினா முனீனா தபஸ்ஸமாதி பிரதிகூல விற்த்திகி அப்படியேதான் போகும். மதுஹு சங்கல்பயோனேகே அபிமான பூதம் ஆத்மானம் ஆதாய ஜஜிரும்பே. அதான் அதனுடைய அன்வயம். சோ வியாக்கியானம் பார்த்தேன்னா என்ன அப்படின்னா அத
காம பிரவருத்தேகே உத்தீபன பூர்வகத்வாது. உத்தீபனானிங்கிறது மால்ய, ரிது, சந்தன, இந்து, ஆஹ் ஆஹ் இந்து உதயாதயः சரி. இது வசந்தஸ்யாபி உத்தீபனத்வாத் ஆதௌ தத் பிரவருத்திமாக தஸ்மின் இத்தியாதிபிஹி தசபிஹி ஸ்லோகைஹி. சோ அத பிறகு என்ன அப்படின்னா காம பிரவருத்தேகே உத்தீபன பூர்வகத்வாத். காம பிரவருத்திங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா உத்தீபன பூர்வகத்துவங்கிறது உத்தீபனம்ங்கிறது அந்த இருக்கிற அந்த அந்த ஆம்பியன்ஸ், அந்த அது வந்து சிருங்காரத்துக்கு போஷகமா இருக்கும். சோ வந்து காமனுடைய பிரவருத்திக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அது உத்தீபன பூர்வகத்வாது. உத்தீபனானிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா மால்யம், மாலை, ருது சீசனு, சந்தனம் சந்தனம், அப்புறம் இந்து, உங்களுக்கு இந்துனுடைய உதயம், மூன் ரைசஸ், அத எல்லாமே வந்து உங்களுக்கு உத்தீபனங்கள். அதுல இது வசந்தஸ்யாபி உத்தீபனத்வாது ஆதோ தத் பிரவருத்திம் ஆக. சோ ஒரு சிருங்கார ரசத்துக்கு போஷகமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா வசந்த ருத்துவும் கூட. அதனால அந்த வசந்தஸ்யாபி உத்தீபனத்வாது, அந்த வசந்த ருத்துவும் உத்தீபனத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறதுனால ஆதவ் முதல்ல தத் பிரவருத்திமாக அதனுடைய பிரவருத்திய சொல்றார். தஸ்மின்னு இத்தியாதிபிகி தசபிகி ஸ்லோகைகி. சோ தஸ்மின் வனே சம்யமினாம் இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அடுத்தது ஒரு 9-10 ஸ்லோகம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த உத்தீபனத்தை பத்தி சொல்ல போறேன். சரியா? தஸ்மின் நிதி மதுஹு சங்கல்பயோனேகே அபிமானபூதம் ஆத்மானம் ஆதாய தஸ்மின் மனை ஜஜரும்பே. மதுஹு அப்படின்னா யாரு? வசந்தா. சங்கல்பயோனேகே அப்படின்னா காமஸ்ய அபிமானபூதம் அப்படின்னா தஸ்மின் சதி கிம் மயா துஷ்கரம் இது அபிமானமேவ மூர்த்திம் அவலம்பிய அவஸ்திதம் இத்தியர்த்தः. சோ வந்து அபிமானபூதம் அப்படின்னா அவனுக்கு டு ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப். ஏன் அப்படின்னா தஸ்மின் சதி கிம் மயா தஸ்மின் மது அந்த வசந்தே வர்த்தமானே சதி, அந்த மதுவானவன் வசந்தனானவன் இருந்து விட்டேனா என்றால் அந்த தருணத்தில் கிம் மயா துஷ்கரம் என்னால எதுதான் செய்ய முடியாது, இது ஒரு அபிமானம். வசந்தன் இருந்துட்டான்னா அவன் வந்து என்னுடைய நான் போட போற அம்புக்கு வந்து போஷகமா இருக்க போறான் அவன் தான். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சிருங்கார ரசம் அப்படின்னா அதுக்கு போஷகமா ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க போறது ஒரு நாயகன் நாயிகா. அவ ரெண்டு பேரும் இல்லாம நீங்க சிருங்கார ரசத்தை வர்ணிக்க முடியாது. ஒரு நாயகன் தனியா உட்காந்து மரத்துல விட்டு கட் பண்ணியிருந்தா, இல்லைன்னா ஒரு நாயிகா வேற கார்டன்ல பூ பறிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல எந்த சிருங்கார ரசம்? ரெண்டு பேரும் தனித்தனியா ஆத்துல போய் சமைச்சு சாப்பிட போறா, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் நாயக நாயிகாங்கிறது அவளுடைய பிரசன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதுக்கு போஷகமா இருக்கிறது அந்த ஆம்பியன்ஸ். நீங்க வந்து இது கிட்ட போய் ஒரு ஸ்மசானத்துல போய் சிருங்கார ரசமா வரும்? பீபத்ச ரசமும் பயமும் தான் வரும் இல்லையா? இங்க வந்து என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு கார்டனு, ஒரு அருவி, அப்புறம் வந்து அந்த குளிர்ச்சியான பகுதி, அப்புறம் வந்து சந்திரனுடைய உதயம், இதெல்லாம் வந்து உத்தீபனமாக இருக்கும். சோ அப்படி வந்து அதுல ஒன் ஆஃப் த உத்தீபனமாக இருக்கிற இந்த வசந்தனை வந்து யார் வச்சுக்கிறா? தனுஷ் புஷ்பம் ஊர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக வசந்தா சாமந்தா இல்லையா? வசந்த சாமந்தோ பலயமருது ஆயுதன ரத. சோ இங்க இருந்து இந்த வசந்தன்கிறவன் தான் இதுக்கு வந்து ரொம்ப போஷகமா இருக்கிற ஒருத்தன். சோ அப்படி அந்த வசந்தன் இருந்துட்டா தான் என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அபிமான பூதம். அந்த தஸ்மின் சதி கிம்மயா துஷ்கரம் இது அபிமானமேவ மூர்த்திம் அவலம்பிய, அவனுக்கு இருக்கிற அந்த அபிமானமே ஒரு மூர்த்தி ரூபகமாக வந்துண்டு அவஸ்திதம் இத்தியர்த்தः. அத்திர புராண வச்சனம் என்ன அப்படின்னா சங்கல்ப பிரபவம் காமம் ரதிம் பிரீத்தி அபிமானினிம் அபிமானாத்மகம் தஸ்ய மதும் மதன விக்கிரகம் ஆராதயேயு க்ஷிதிபாக சஸ்திரீகாக ரூபகாங்ஷிணः. சோ வந்து க்ஷிதிபாக ஆராதயேயு அதான் மெயின் சென்டென்ஸ். சோ க்ஷிதிபாக அப்படிங்கிறது ராஜாக்கள். சரியா? ராஜாக்கள் ஆராதயேயு, இவ எல்லாரையும் ஆராதிக்க வேண்டும் கண்டிப்பாக. எப்படிப்பட்ட க்ஷிதிபாக அப்படின்னா ரூபகாங்ஷிணः சஸ்திரீகாக, இது ரெண்டுமே அந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவ். சஸ்திரீகாக அப்படின்னா தன்னுடைய ஸ்திரீயோட இருக்கிறவன், ரூபகாங்ஷினகனா ஒரு நல்ல ரூபத்தை விரும்புற அந்த க்ஷிதிபாக அந்த ராஜாக்கள் இவாளை வந்து ஆராதயேயு, இவாளை வந்து ஆராதிக்க வேண்டும். எப்படி யாரார அப்படின்னா சங்கல்ப பிரபவம் காமம். சங்கல்ப பிரபவம் அப்படின்னா நினைச்ச மாத்திரத்திலே ஒரு தோற்றம் எடுக்கிறவன் அந்த காமன். சரியா? சோ அந்த மாதிரி சங்கல்ப பிரபவம் அப்படின்னா அப்படி நினைச்ச மாத்திரத்திலே ஒரு தோற்றம் எடுக்கிற காமம். அப்புறம் பிரீத்தி அபிமானினி ரதி. சோ பிரீத்திக்கு ஒரு அபிமான பூதமாக இருக்கிறவ ரதி, அவளையும்.
அபிமானாத்மகம் மதன விக்கிரகம் மது தஸ்ய மதும் மதன விக்கிரகம். மதுவுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அந்த வசந்தத்துக்குன்னா மதன விக்கிரகம். மதனனே உருவெடுத்துண்டு வந்த மாதிரி விக்கிரகம்ங்கிறது ஆகாரம் ஃபார்ம். சோ அந்த மதுங்கிறது என்ன அப்படின்னா மதனசிய விக்கிரகம் இவ. அந்த மாதிரி இருக்கிற அந்த அபிமானாத்மகம் அபிமான ரூப அபிமானம் மதனனுடைய அபிமானம் யாரு அப்படின்னா இந்த மது. அந்த மதுவையும் இந்த காமனையும் ரதியையும் க்ஷிதிபாகா சஸ்திரீகாகா ரூபகாங்ஷினக ஆராதையை அப்படின்னு இது ஒரு புராண வச்சனம். எந்த புராணம்னு தெரியல எனக்கு, புராணத்துல போட்டிருக்கு. சோ மேலும் என்ன அப்படின்னா ஆத்மானம் ஸ்வரூபம் ஆதாய ஸ்வீகிருத்திய. ஆத்மானம்ங்கிறது தன்னுடைய ஒரு ஸ்வரூபத்தை ஆதாய அப்படின்னா ஸ்வீகிருத்தியா எடுத்துக்கொண்டு ரிது ஸ்வபாவம் ஆதாய இத்தியர்த்தக. அதாவது தன்னுடைய சொரூபத்தை எடுத்துட்டு போறான் அப்படின்னா தான் வேற தன் சொரூபம் வேறங்கிறது இல்ல. அந்த ருத்துவனுடைய சுவாவம் வசந்த ருத்துவுக்குன்னு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அதோட வந்து இறங்குறான். புரியுறதா? ஆஹ் ரிதுஸ்வபாவம் ஆதாய இத்தியர்த்தः. தஸ்மின் வனே அப்படின்னா எங்க, கஸ்மின் வனே ஸ்தானு தபோவனே. ஸ்தானு அப்படிங்கிறது பரமேஸ்வரன். ஸ்தானோஹோ அவருடைய அந்த தபோவனத்தில் வனசப்தேன வசந்த விஜృంభண அதிகரணத்துவ யோக்கியதாம் தர்சயதி. வனசப்தம் வனங்கிற ஒரு பதத்தினால என்ன அப்படின்னா ஸ்தானு தபோவனே அந்த தபஸ் பண்ற அந்த வனத்தில் அப்படின்னு அந்த வனசப்தேன என்ன அப்படின்னா வசந்த விஜృంభண அதிகரணத்துவ யோகியதாம். அதாவது வசந்தனுடைய விஜృంభணம்னா ஸ்ப்ரெட் ஆறுது, நல்லா பரவுறது, அதனுடைய ஒரு அதிகரணத்துவ யோகியதாம் அப்படின்னா அந்த வசந்தன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு யோகியதாங்கிறது இருக்கு. இதுவே வந்து இவர் வந்து ஒரு இதுல தபஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் கட்டி மலையில அங்க போய் வந்து வசந்தன் தன்னுடைய எப்படி பூவை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவான், அதுக்கு அதிகரண யோகியத்துவங்கிறதே அவனுக்கு இருக்காதுங்க. இதுவே வந்து அவர் வேற ஏதோ ஒரு ஜலத்து நடுவுல சமுத்திரத்துக்கு நடுவுல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு போறதுக்கு பிரசக்திங்கிறது கிடையாது. இவனுடைய வசந்த அந்த அந்த வசந்தன் தன்னுடைய விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்குங்கிறதுக்குனுடைய ஒரு பேஸ் அங்க இருக்காது. இங்க என்ன வனசப்தேன வனம்ங்கிற ஒரு பதத்தினால வசந்த விஜృంభண அதிகரணத்துவ யோகியதாம் தர்ஷயதி. அந்த வசந்தனுடைய விஜృంభணம்னா ஸ்ப்ரெட் பண்றது, அதனுடைய விஜృంభணஸ்ய அதிகரணத்துவம்னா பேஸ் ஆதாரம், அதனுடைய யோகியதாம் இட் இஸ் தட் பிளேஸ் இஸ் ஃபிட் ஃபார் வசந்தா டு ஸ்ப்ரெட் இஸ் சீசன், டு பிரிங் இஸ் சீசன். புரியுறதா? தர்ஷயதி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜஜ்ரும்பே அப்படின்னா மதன ஹிருதய அனுரூபம் ஸ்வரூபம் ஆதாய ஹரதபோவனே குசும பல்லவ கோகில கூஜிதாதி லிங்க பாகுல்யேன பிரகடக அபூது இத்தியர்த்தக. சோ ஜஜ்ரும்பே அப்படின்னா என்ன அப்படின்னா பரவினான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? என்னத்தை பரப்பினான் அப்படின்னா மதன ஹிருதய அனுரூபம் ஸ்வரூபம், மதனனுடைய மன்மத்தனுடைய ஹிருதயசிய அனுரூபம், அவன் எப்படிலாம் நினைச்சுட்டானோ அதுக்கு அதுக்கு அனுரூபம்னா சூட்டபிள், அவன் விரும்பியவாறே தன்னுடைய சொரூபம் ஆதாய தன்னுடைய சொரூபத்தை எடுத்துக்கொண்டு ஹர தபோவனே, ஹரங்கிறது பரமேஸ்வரன், அவருடைய தபோவனத்தில் குசும பல்லவ கோகில கூஜிதாதி லிங்க பாகுல்யேன பிரகடக அபூவத். சோ எதனால வந்து பிரகடக அபூத் அப்படின்னா குசுமம் பூக்கள் ரூபமாக வந்தான், பல்லவம்ங்கிறது உங்களுக்கு வந்து லீஃப், அது கோகிலம்ங்கிறது பக்ஷி, குக்கு, கூஜிதம் அதனுடைய ஒரு சவுண்டு, அது இந்த மாதிரி இத்தியாதி லிங்க பாகுல்யேன பலவிதமான சின்னத்தை வச்சுண்டு, லிங்கம்ங்கிறது இங்க ஒரு சிம்பிள் சின்னம்னு வச்சுக்கோங்க. சோ அந்த லிங்க பாகுல்யேன பிரகடகா அபூத். சோ அவன் வந்தான் அப்படின்னா வசந்தன் வந்தான்னா என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு கேட்போம் இல்லையா? வசந்தன் வந்த உடனே ஃபுல்லா இதுல வந்து விருட்சங்கள்ல பல்லவங்கள் நல்லா வந்து அந்த தளிர் உட்டுண்டு வருது, அதுக்கப்புறம் பூக்கள் இருக்கு, அப்புறம் வந்து கோகில பட்சிகள் இருக்கு, அவைகளினுடைய அந்த பூஜித்த சப்தங்கள் இருக்கு, இத்தியாதி லிங்க பாகுல்யேன சின்ன பாகுல்யேன பிரகடகா அபூத். வசந்தன் அங்க வந்துட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? வசந்தன் வந்து நிக்கிறானா? அப்படி இல்ல, வசந்தன் வந்துட்டாங்கிறது நமக்கு எப்படி தெரியறது அப்படின்னா அந்த ஆம்பியன்ஸே அவ்வளவு அழகா இருக்கு, பூக்களாலையும் இலைகளாலையும் பட்சிகளாலையும் பட்சிகளினுடைய அந்த குக்கு சப்தத்தினாலேயும் அந்த இடம் வந்து அவ்வளவு அழகா காணப்பட்டது. இதெல்லாம் வந்து லிங்க பாகுல்யம்ங்கிறது அவன் வந்துட்டாங்கிறதுக்கு ஒரு சின்னம். புரியுறதா? பிரகடக அபூத். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மதோகோ சுவாவமாக, மதுவினுடைய சுவாவத்தை சொல்றது என்ன அப்படின்னா சம்யமினா முனீனாம் தபசமாதி பிரதிகூல விற்த்தி மது. சோ சம்யமினா முனீனாம்
அந்த வந்து இந்திரிய நிகிரகம் பண்ண முனிவர்களுடைய தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தி, அவளுடைய தபஸ வந்து தபஸுக்கு பிரதிகூலமாக அகைன்ஸ்டா ஒரு விருத்தியோட இருக்கின்ற மது. புரியுறதா? சம்யமஹ அப்படின்னா நிகிரஹீத இந்திரியத்துவம் அஸ்தி ஏஷாம் இது சம்யமினஹ. சரியா? சம்யமஹ அப்படின்னா என்ன அப்படின்னா நிகிரஹீதம் கட்டுப்பாடுக்கு உட்பட்ட இந்திரியத்துவம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அஸ்தி ஏஷாம் இவாளுக்கு தே ஹாவ் தி கண்ட்ரோல் ஓவர் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் அர்த்தம். புரியுறதா? சம்யமினஹ அவளுக்கு தான் சம்யமினஹன்னு பேரு. சம்யமினங்கிறது முனிநாம்க்கு அட்ஜெக்டிவா வருது. தேஷாம் ஜிதேந்திரியானாம் இத்தியர்த்தः. தேஷாம் அப்படின்னா சம்யமினஹ இங்க வந்து தேஷாம் சம்யமினாம் பகுவச்சனம் ஜிதேந்திரியானாம் இத்தியர்த்தः. சோ வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணவாளுடைய யாருக்கு அட்ஜெக்டிவ்? முனீனாம். முனீனாம் அப்படின்னா மகர்ஷினாம். தபசி யஹ சமாதிஹி தபஸ் பண்ணும்போது என்ன ஒரு சமாதி அவஸ்தையோ, சமாதினா என்ன அப்படின்னு சொல்ற சித்தை காக்கிரியம், சித்தத்தை வந்து ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிறது தான் சமாதி. தஸ்ய பிரதிகூலா அப்படின்னா விரோதினி. இப்படி எழுதுறாரு பாருங்க வியாக்கியானம். தஸ்ய பிரதிகூலா அதுக்கு விரோதினி, அகைன்ஸ்டா இருக்கிற விருத்தி எஸ்ய சக. புரியுறதா? அது வந்து மதுவுக்கு போறது இது. சோ சம்யமினாம் முனீனாம் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தி மதுகு என்ன அப்படின்னா அனேன மதோஹோ முனி சாமானிய சமாதி பேதன சாமர்த்திய பிரதிபாதனேன பரமேஸ்வர ஆகர்ஷ விஷய பிரயாசக நிஷ்பல ஏவ இது வியஜ்யதே. என்ன சொல்றாரு அப்படின்னா சம்யமினாம் முனினாம்ங்கிற ஒரு பதம் இங்க போட்டிருக்காரோ, இந்த முனினாம்ங்கிற ஒரு பதம் போடுறதுக்கு என்ன எம்பசிஸ் அங்க அப்படின்னா இந்த முனினாம் இது பதேன என்ன மதோஹோ மதுவிற்கு முனி சாமானிய அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அவனுடைய ஒரு லிமிடேஷன் இருக்கணும். he cannot control the tapas samadhi of every being. அவன் ஏதோ இந்த பாவம் அந்த மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவளுடைய தபஸ கலைக்கிறதுக்கு தான் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு, பரமேஸ்வரனுடைய தபஸ கலைக்கிறதுக்கு இல்ல. அதை சொல்றதுக்கு தான் முனீனாம் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்திங்கிற ஒரு பதமே. அனேன அனேன முனீனாம் இது பதேன மதோஹோ மதுவினுடைய முனி சாமானிய சமாதி பேதேன, முனி சாமானியம்னா ஆர்டினரியா இருக்கிற முனிவர்களுடைய சமாதி பேதம், அவளுடைய சமாதிக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடங்களை கொடுக்கறதுல தான் பேதனே சாமர்த்தியம், அதை உடைப்பதற்கு சாமர்த்தியம் சாமர்த்திய பிரதிபாதனேன. சோ முனினாம் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தின்னு போட்டதுனாலேயே என்னன்னா மது இஸ் ஃபிட் ஒன்லி டு bring distract the penance of these munivar. He cannot go beyond that. அவனுடைய லிமிடேஷன் அவ்வளவுதான், அவனுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது அவனுடைய லிமிடேஷன், அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அவ்வளவுதான். சரியா? பிரதிபாதனேன பரமேஸ்வர ஆகர்ஷ விஷய பிரயாசக நிஷ்பலக. சோ வந்து இங்க முனினாம் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தி மதுன்னு போட்டதுனாலேயே மதுவுக்கு வந்து பியாண்ட் தட் சாமர்த்தியம் கிடையாது. எதுல கிடையாது? பரமேஸ்வர ஆகர்ஷ விஷய பிரயாசக. பிரயாசங்கிறது எஃபர்ட். பரமேஸ்வரஸ்ய ஆகர்ஷ விஷய, அந்த பரமேஸ்வரனை ஆகர்ஷண பண்ணணும், அவரை வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார், அந்த பிரயாசக அந்த ஒரு எஃபர்ட்ங்கிறது நிஷ்பலக. It's not successful. It's going to be failure. ஏவ இது வெஜ்யதே பிரயாச நிஷ்பல ஏவ இது வெஜ்யதே. அந்த ஒரு எஃபர்ட் is not going to be successful அப்படிங்கிறது தெரியுது. அந்யதா முனி சப்தம் அபஹாய தபஹ சமாதி பிரதிகூல விருத்திஹி இத்யேவ உச்யதே. So வந்து காளிதாசா wanted to make a point that Madhu is fit enough only to distract the penance of these normal munivar. அந்த எம்பசிஸ் பண்றதுக்கோசரம் தான் அவர் வந்து முனினாம் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்திங்கிற ஒரு பதத்தையே போட்டிருக்காருங்கிறார். இல்லனா அந்யதா அப்படி அவர் சொல்லணும்னு நினைக்கலனா மதுவுக்கு வந்து அந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு லிமிடேஷன் இல்லைன்னா முனி சப்தம் அபஹாய முனிங்கிற ஒரு பதத்தையே தூக்கிவிட்டு வெறும் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தி அந்த முனினாம்ங்கிற இடத்துல ஒரு 3 லெட்டர் காளிதாசனால போட முடியாதா? வேற ஏதாவது ஒண்ணு போடலாமே, அழகா இருக்கிற ஆசிரமத்தினுடைய ஏதாவது ஒண்ணு ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணி விடலாமே அவர். அந்த முனி சப்தம் அபஹாய தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தி இத்தியேவ உச்சியதே. முனி சப்தத்தை தூக்கிவிட்டு வெறும் தபஸ் சமாதி பிரதிகூல விருத்தி மதுன்னு சொல்லிருக்கலாம். அவர் சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மதோஹோ முனி சாமானிய சமாதி பேதன சாமர்த்திய பிரதிபாதனமே நது பரமேஸ்வர ஆகர்ஷ விஷய. தஸ்மாத்
சக பிரயாசக சதா நிஷ்பலக ஏவ பவதி அப்படின்னு சொல்ற. சரியா இருக்கா? ஆஹ் சரியா இருக்கா காமாட்சி? டவுட் இருக்கா? இல்ல ஆண்டி புரியுது. சரி. தஸ்மின் வனே சம்யமினாம் முனீனாம் தபஸ்ஸமாதி பிரதிகூல விருத்தி சங்கல்பயோனேர் அபிமானபூதம் ஆத்மானம் ஆதாய மதுர் மதுர் ஜஜ்ரும்பே. அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் வந்து பியூட்டிஃபுல் ஸ்லோகம். என்ன அப்படின்னா, குபேரநாதாம் திசமுஷ்ண ரஷ்மௌ கந்தும் பிரவருத்தே சமயம் விலங்கிய திக்தக்ஷிணா கந்தவகம் முகேன வெலீக நிஸ்வாசம் இவோத்ச சர்ஜ. சோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஸ்லோகார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணரஷ்மௌ, உஷ்ணரஷ்மிங்கிறது சூரியன். அந்த சூரியனானவன், அதாவது இப்ப வந்து உங்களுக்கு வந்து வசந்தன் வந்து டகான் வந்துட்டான். டகான் வரும்பொழுதே என்னன்னா மலைய மருத்தோட வரான். மலைய மருத்து ஆயோதன ரதகா இல்லையா? சௌந்தர லஹரியில வரும். வசந்த சாமந்தோ மலைய மருது ஆயோதன ரதகா. சோ வந்து அந்த மலைய மருத்தோட உள்ள வரான். உள்ள வந்தது என்னன்னா அகாலத்துல வந்துட்டான். சோ அகாலத்துல வந்ததுனால என்ன அப்படின்னா, சூரியன் வந்து உடனே வந்து அது வந்து உத்தர திக்கு நோக்கி போயிடுது. உத்தர திக்க நோக்கி போனதுனால இந்த தட்சிண திக்குல என்ன ஆச்சு அப்படின்னா, கந்தவகம் முகேன தட்சிணாதிக்கு உச்சசர்ஜ முகேன. சோ இந்த இந்த மலைய மருத்து காத்துங்கிறது இந்த சவுத்து பக்கத்துல இருந்து வருது. இந்த அது வந்து அந்த அந்த காத்துங்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மலைய மறுத்து வந்து தகால்னு வந்ததுனால சூரியனானவன் அவன் உத்தர திக்க நோக்கி பிரஸ்தானம் ஆயிட்டான். பிரஸ்தானம் ஆனதுனால சமயம் விலங்கிய அவன் வந்து அந்த இந்த காலத்துலதான் சூரியன் வந்து நார்த் சைடு போனோம்னு இருக்கு. ஆனா இங்க வந்து மலைய மறுத்து உள்ள வந்ததுனால இந்த உஷ்ணரஷ்மியானவன், இந்த சூரியனானவன் குபேரநாதாம், அதாவது உஷ்ணரஷ்மோ சமயம் விலங்கிய காலத்துக்கு மீறி, சமயம் விலங்கிய அப்படின்னா காலத்தை தாண்டினா அன்டைம்லின்னு அர்த்தம். சமயம் விலங்கிய என்ன அப்படின்னா, குபேரநாதாம் கந்தும் பிரவருத்தே உஷ்ணரஷ்மோ பிரவருத்தே சதி. சோ குபேரநாதாம் அப்படிங்கிறது, குபேரன் வந்து சில புக்ல வந்து உங்களுக்கு வந்து குபேர இதுன்னு இருக்கு, குபேர குப்தான்னு இருக்கு. குபேரனால இது பண்ணப்படுற ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட திக்குன்னு இருக்கு. இந்த இடத்துல குபேர நாதாம்ங்கிறது நாதன் சைடுக்கு சொல்றது. சோ வந்து என்ன அப்படின்னா, உஷ்ணரஷ்மௌ சமயம் விலங்கிய குபேரநாதாம் திசம் கந்தும் பிரவருத்தே சதி. சோ இந்த உஷ்மரஷ்மியான இந்த சூரியனானவன் சமயம் விலங்கிய அன்டைம்லியா காலத்தை கடக்காம, அந்த காலத்துல போகாம ரொம்ப சுருக்கவே போனதுனால சமயம் விலங்கிய குபேரநாதாம் திசம் கந்தும் பிரவருத்தே சதி. சோ குபேரநாதாம் அப்படிங்கிறது அந்த நார்தன் சைடுக்கு, நாதாம் திசம் அந்த திக்குக்கு, இந்த நாதாம்ங்கிறது திசம்க்கு அட்ஜெக்டிவா வருது. அந்த திக்கை கந்தும் பிரவருத்தே போன அந்த தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, தட்சிணா திக்கு இந்த சதர்ன் டைரக்ஷன் இருக்கு பாருங்க, அது வந்து முகேன கந்தவகம் உச்சசர்ஜ முகத்தினால, தன்னுடைய முகத்துல இருந்து கந்தவகம்ங்கிறது காத்து, அந்த காத்தை வந்து வெளிவிட்டது அப்படின்னு இதனுடைய ஸ்லோகார்த்தம். இதுல வந்து இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உஷ்ணரஷ்மி அப்படிங்கிறது சூரியன். அந்த சூரியன் என்ன அப்படின்னா, அந்த சூரியனானவன் ஒரு நல்ல ஒரு பராக்கிரமத்தோட, நல்ல ஒரு ரொம்ப ஒரு பலத்தோட இருக்கின்ற ஒரு நாயகன். அந்த நாயகனானவன் என்ன பண்றான், சமயம் விலங்கிய அப்படின்னா சரியா இல்லாம, அதாவது தனக்கு ஒரு சமயம்ங்கிறது இங்க ஒரு ப்ராமிஸ், சம்வித் வாச்சகன்னு போட்டிருக்கார் கமெண்ட்ரியில. தன்னுடைய ப்ராமிஸ விட்டுட்டு அவன் வந்து ஒரு ஸ்திரீயோட இருக்கான். சரியா? அவனுடைய நாயிகா இந்த தட்சிணாதிக்கு. அந்த நாயிகாவை விட்டுட்டு சமயம் விலங்கியன்னு அந்த நாயகனுக்கு சொல்லும் பொழுது தன்னுடைய ப்ராமிஸ மீறிட்டு குபேரநாதாம் திசம் அப்படிங்கிறது, நாதாங்கிறது இங்க ஸ்திரீலிங்கம். குபேரநாதா அப்படிங்கிறது ஒரு இந்த உத்தர திக்குங்கிற ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ கிட்ட அவ வந்து என்ன அப்படின்னா, அவ வந்து பிரதிநாயிகா, உபநாயிகா. அவ வந்து இஸ் நாட் இவனுடைய ஒரிஜினல் நாயிகா இல்ல. சோ அந்த அதுக்கு அது கிட்ட அந்த நாயகன் வந்து தன்னுடைய ஸ்திரீய விட்டுட்டு, ப்ராமிஸ விட்டுட்டு குபேரநாதாம் திசம் கந்தும் பிரவருத்தே இந்த மாதிரி உத்தர திக்குங்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட போகும்பொழுது, இந்த தட்சிணாங்கிறது சவுத் திக்கு,
என்னை பொறுத்தவரை இந்த தட்சிணாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இவனோட நாயிகா இருக்கா வேற, அவ ரொம்ப தாட்சிணிய சுபாவத்தோட இருக்கா, அதனாலதான் தட்சிணான்னு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு தட்சிணா போனா போறது, தன்னோட ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கறதுனால முகேன கந்தவகம், எது போல, வியலீக நிஸ்வாசம் இவ உச்சசர்ஜ. நிஸ்வாசம்ங்கிறது பெருமூச்சு. ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டானே. வியலீகம் அப்படிங்கிறது அபராதம்னு போட்டிருக்கார், பீடான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ வியலீக நிஸ்வாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பீடையால துக்கத்தினால வர ஒரு பெருமூச்ச நிஸ்வாசம் கந்தவகம் முகேன உச்சசர்ஜ. சோ ஒரு தட்சிணாங்கிற அந்த 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 மெயின் நாயிகா இருக்கால, அவ வந்து கண்டித நாயிகாவா போயிட்டான். ஷி வாஸ் சீட்டட் பை த நாயகன் இல்லையா. அதனால அந்த தட்சிணா திக்குங்கிறவோ கண்டித நாயிகா, அவ வந்து வெளிக நிஸ்வாசம் அப்படின்னா பீடா, துக்கத்தினால வர ஒரு நிஸ்வாசம், அந்த கந்தவகம் முகேன உச்சசர்ஜ இவ. அது போல, அதாவது இங்க இங்க பிரசன்ட்ல சொல்ற கான்டெக்ட் என்ன அப்படின்னா, வசந்த ருத்து உள்ள போறது, மலைய மருத்தோட உள்ள போறது எப்ப வந்துடுத்து, திடீர்னு வந்துடுத்து. பிகாஸ் எல்லாமே திடீர்னு தான் ஆயிட்டு இருக்கு. பிரம்மா சொன்னார் யூ வெயிட் ஃபார் த டைம்னர், உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். இந்திரனுக்கு அவசரம், இந்திரன் வந்து கூப்பிட்டதுனால மன்மதனுக்கு அவசரம், மன்மதன் கட கட கடகடன்னு போறான். சோ மலைய மறுத்து உள்ள வந்துட்டான். மலைய மறுத்து வந்ததுனால என்ன ஆறுது அப்படின்னா, எப்பயோ போக வேண்டிய அந்த சூரியனானவன் இப்பயே போயிட்டான். எது குறிச்சு போயிட்டான், நார்த்து குறிச்சு போயிட்டான். நார்த்து குறிச்சி போனதுனால, சூரியன் நார்த்து பக்கம் போனதுனால தட்சிணா திக்குல என்ன அப்படின்னா இந்த மலைய மருது வீசுறது. முகேன கந்தவகம் தட்சிணாதிக்கு உச்சசர்ஜ அப்படின்னு அதுக்கு சொல்லிடலாம். இந்த வெளிக நிஸ்வாசம் இவ அப்படிங்கிறது நாயிகா பட்சம், இந்த நாயக நாயிகா பாவத்தை கிரியேட் பண்ணிட்டு. ஏன்னா உஷ்ணரஷ்மி அப்படிங்கிறது அந்த நாயகன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், தேஜஸோட இருக்கான். அப்படி இருக்கிற ஒரு நாயகா என்ன சமயம் விளங்கிய, அங்க வந்து சமயம்னா அன்டைம்லி, இங்க சமயம்னா ப்ராமிஸ். தன்னுடைய ப்ராமிஸ விட்டுட்டு, அதான் நான் உன்னோடதாமா இருப்பேன், எனக்கு வேற யாரும் கிடையாதுன்னு அவனுடைய நாய்காட்ட கொடுத்த ப்ராமிஸ விட்டுட்டு குபேரநாதான் திசம் கந்தும் பிரவருத்தே. குபேரநாதா அப்படிங்கிறது அந்த ஸ்ரீலிங்கத்தர் போட்டதுனால வேற ஒரு பிரதிநாயிகா கிட்ட போயிட்டான். புரியுறதா. பிரவருத்தே சதி, பாவம் இந்த தட்சிணா நாயிகா இவ என்ன பண்ணுவோம், அவ தாட்சிணிய பாவத்தோட இருக்கா, அவளுக்கு பிறந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து கோச்சிக்காம, நாயகனை கோச்சிக்காம என்ன பண்றா, வெறும் பெருமூச்சு விடுறா. கந்தவகம் முகேன வெளிக நிஸ்வாசம் இவ உச்சசர்ஜ. பெருமூச்சு விட்டா. ஏன் விட்டா அப்படின்னா, தன்னுடைய பீடா, தன்னுடைய வருத்தத்தை வந்து நம்ம சொல்ல மாட்டோமா, சம்டைம்ஸ் நம்மளுடைய வருத்தம்ங்கிறது வருத்தமாவே இருக்கும், இல்லைன்னா கோபமா வெளிவரும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல மாட்டோமா. அந்த மாதிரி ஒரு வெளிக நிஸ்வாசம் உச்சசர்ஜ இவ. சோ இங்க வந்து ஒரு உத்பிரேக்ஷா, அண்ட் வந்து இங்க இங்க சொல்லப்படாத விஷயம் வந்து நாயக நாயிகா பாவம், அது அப்பிரஸ்துதமா நமக்கு வெங்கியமா தெரியறதுனால சமாசுக்தி. ரெண்டுத்துக்கும் சங்கரம் இல்ல, நல்லா இருக்குல்ல. குபேரநாதாம் திசமுஷ்ண ரஷ்மோ கந்தும் பிரவருத்தே சமயம் விலங்கிய திக் தட்சிணா கந்தவகம் முகேன வெளிக நிஸ்வாசம் இவ உச்சசர்ஜ. சோ வந்து அன்வயம் பார்த்தேன்னா உஷ்ணரஷ்மோ, உஷ்ணரஷ்மி முதல்ல அந்த சூரியனுக்கு பார்த்துடலாம். ஏன்னா வியாக்கியானத்துல முதல்ல அவர் சூரியனுக்கு சொல்லிடுறார். உஷ்ணரஷ்மோ அந்த சூரியனானவன் கந்தும் பிரவருத்தே சதி, அந்த போகின்ற தருணத்தில், எப்போ சமயம் விளங்கிய, தன்னுடைய அன்டைம்லி இந்த டைம்ல குபேரநாதாம் திசம் கந்தும் பிரவர்த்தே. குபேரநாதாம்ங்கிறது உத்தர திக்கு, அத குறிச்சு போய்கொண்டு இருந்த அந்த தருணத்தில் என்ன அப்படின்னா, இந்த தட்சிணா திக்கு, இந்த சதர்ன் டைரக்ஷன் இருக்கு பாரு, அது வந்து முகேன கந்தவகம், கந்தம் வகதி இது கந்தவகா. அது வந்து காத்து, வாயு, வாயு தானே காத்த, வாயுவே இல்லைன்னா ஸ்மெல்லோ துர்நாற்றமோ ஏதாவது நமக்கு வருமா. அங்க ஒரு இது பக்கத்துல, ஒரு கார்டன் பக்கத்துல நம்ம உட்கார்ந்தோம்னா காத்தடிச்சதுன்னா அந்த பூவனுடைய வாசம் நம்ம கிட்ட வரும். சோ அததான் அது கந்தத்தை வந்து தாங்கின் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுதான் காத்து இல்லையா. சோ அந்த கந்தவகம், அந்த காற்றை முகேன உச்சசர்ஜ, அந்த தட்சிணா திக்குங்கிறது இப்படிப்பட்ட ஒரு காத்த தன்னுடைய முகத்தினால உச்சசர்ஜ வெளிவிட்டது. எது போல அப்படின்னா வெளிக நிஸ்வாசம் இவ, பீடையினால ஒரு இது போல, பெருமூச்சு போல அப்படின்னு இதனுடைய இது. இப்ப வந்து கமெண்ட்ரி பார்க்கலாம் என்ன அப்படின்னா, அத அத பிறகு
अथ वसंत आगमन कोलाहलं सविस्तरं वक्तुम् उपक्रान्तः प्रथमं मलय मारुत प्रवृत्तिं वर्णयति. சோ பிறகு வசந்த ஆகமன கோலாகலம், ஏன்னா முன்னாடி வந்து உத்தீபன விவாகங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரதமம் வசந்தத்தை சொல்றாருன்னு சொல்லியாச்சு. சோ இப்ப வசந்த ஆகமன கோலாகலம் சவிஸ்தரம் வக்தும் உபக்ராந்தக, அதாவது அவன் அந்த வசந்த ருத்து வருது அப்படின்னா ஒரு கோலாகலம், அதுதான் வசந்தோத்சவம் எல்லாம் செலிப்ரேட் பண்றான். சோ அந்த அந்த கோலாகலத்தை சவிஸ்தரம் அப்படின்னா நல்லா நல்ல விஸ்தாரமா வக்தும் உபக்ராந்தக அது சொல்றதுக்கு ஆரம்பிக்கின்ற பிரதமம் மலையமாருத பிரவருத்தியும் வர்ணயதி. ஃபர்ஸ்ட் எதனுடைய பிரவருத்தியை வர்ணிக்கிறார்னா மலையமாருதம், அதனுடைய ஒரு பிரவருத்தியை வர்ணிக்கிறார். சோ குபேர இது உஷ்ணரஷ்மௌ சமயம் விலங்கிய குபேரநாதாம் திசம் கந்தும் பிரவருத்தே தட்சிணாதிக்கு முகேன கந்தவகம் உச்சசர்ஜ. இதான் மெயின். சோ உஷ்ணா ரஷ்மயः கிரணாः யஸ்ய தஸ்மின் ஆதித்யேன்னு அர்த்தம். உஷ்ணாः ரஷ்மயः கிரணாः யஸ்ய சஹ ஆதித்யः தஸ்மின் ஆதித்யே, அந்த ஆதித்யனானவன் சப்தமியில இருக்குல்ல உஷ்ண ரஷ்மி ரஷ்மோ ஆதித்யே சமயம் அப்படின்னா பூர்வ வியவஸ்தாபிதம் கமனகாலம் விலங்கிய அக்கிரமேண வசந்த ஆகமனாத்து அதிக்கிரமிய இத்தியர்த்தம். எவ்வளவு சூப்பரா எழுதல பாருங்க. சமயம் அப்படின்னா பூர்வ, அதாவது இந்தந்த இதுக்கு வந்து இந்தந்த டைம்ல தான் உத்தராயணம் வரணும், தட்சிணாயனம் வரணும், இந்தந்த சமயத்துல இந்தந்த ருத்து இருக்குங்க வரணுங்கிறது ஒரு இயற்கையினுடைய ஒரு ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம். அந்த சமயம் அப்படின்னா பூர்வ வியவஸ்தாபிதம் கமனகாலம், இந்த டைம்ல தான் சூரியன் தன்னுடைய டைரக்ஷனை மாத்திக்கணுங்கிறது இருக்கு. அந்த கமன காலத்தை, அந்த டைம, அந்த போகிற காலத்தை விளங்கிய அக்கிரமேண வசந்த ஆகமனாத்து அதிக்கிரமிய. அக்கிரமேண அப்படின்னா அக்கிரமமா இல்ல, அன்டைம்லின்னு அர்த்தம். நடக்க கூடாத தருணத்தில் அர்த்தம். அக்கிரமேண ஏன் அது காரணம் யாருன்னா வசந்த ஆகமனாத்து அதிக்கிரம, சடார்னு வசந்தம் வந்துட்டான், அவனோட மலைய மருத்துவம் வந்துடுத்து. சோ சூரியன் டைரக்ஷன் மாறி. குபேரக அப்படின்னா வைஸ்ரவணக, நாதக அதிபக யஸ்யாக தாம் உத்தராம் திசம். புரியுதா? சோ எந்த திக்குக்கு குபேரனானவன் அதிபதியோ அந்த திக்கை நோக்கி. புரியுதா? சோ குபேரக, அதாவது குபேர குப்தான்னு இருக்கு சரியா, இன்னொரு புக்ல குபேரனால காப்பாற்றப்பட்டன்னு, அந்த இடத்துல குபேரகன்னு சொல்றாரு. குபேரகனா வேரம்னா சரீரமா, குத்சிதம் வேரம், அந்த மாதிரி குத்சிதமாக இருக்கிற ஒரு புருஷனால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட திக்கை நோக்கி போனது அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த இடத்துல என்னவே இவர் வந்து குபேர நாதான் தான் போட்டிருக்காரு. சோ குபேரக அப்படின்னா வைஸ்ரவணக, நாதக அதிபக யஸ்யாக தாம், அந்த திக்குக்கு போறது. உத்தராம் திசம், அந்த உத்தர திக்கை கந்தும் பிரவருத்தே சதி, அந்த திக்கை நோக்கி இந்த சூரியனானவன் போன அந்த தருணத்தில் கமனாய கிருத சன்னாகே சதி, போகிறதுக்கு பக்கத்துல அந்த தருணத்தில் தட்சிணாதிக்கு முகேன புரோபாகேன, இந்த தட்சிண திக்கு இருக்குவர் அது தன்னுடைய முகம்னா புரோபாகம், ஃப்ரண்ட் போர்ஷன். கந்தம் வகதி இது கந்தவக. சோ கந்தத்தை வந்து தாங்கிறதுனால கந்தவகம்னு எதுக்கு பேரு அப்படின்னா வாயு. அந்த கந்தவகம் அதை உச்சசர்ஜ உத்சிருஷ்டவதி, அப்படியே காத்த விட்டுது. இந்த மலைய மருத்து காத்துங்கிறது தட்சிண திக்குல இருந்து வந்துட்டு இருக்கு. புரியுதா? அത്ര உத்பிரேக்ஷத்தை. இப்ப இதுல உத்பிரேக்ஷ எப்படி அப்படின்னா வியலீக நிஸ்வாசம் இவ இது. வியலீகம் நாம அபராதக, அதாவது அபராதக பீடார்த்தே அபி வெலீகம் சியாத்து இது அமரகோஷம். பீடாங்கிற ஒரு அர்த்தத்திலையும் வெலீகம்ங்கிற ஒரு பதம் யூஸ் பண்றது. வெலீக நிஸ்வாசம்ங்கிறது நம்ம ஏதாவது ஒரு அபராதம் பண்ணிட்டோமா அதனாலதான் நாயகன் அவகிட்ட போயிட்டாளோ அப்படிங்கிற ஒரு நிஸ்வாசம்னு சொல்லிக்கலாம். புரியுதா? சோ வந்து இது அபிசப்தாத்து அபராதே அபி தத் வியாக்கியா. சோ அபிசப்தாத்து என்ன, அபிசப்தம்ங்கிறது என்ன, வெளிக வெளிக நிஸ்வாசம் இவ உச்சசர்ஜ. எங்க இருக்கு அபிசப்தாத்து அபராதே அபி தத் வியாக்கியாவா? ஓகே, சரி. இந்த இடத்துல இந்த கோஷத்திலே இருக்கணும், அதுதான் சொல்றாரு போல இருக்கு. பீடார்த்தே அபி வெலீகம் சியாத்துன்னு போட்டிருக்காளோ, அந்த அபிசப்தாத்து, அந்த அபிசப்தத்தினால அபராதே அபி தத் வியாக்கியா, அபராதம்ங்கிற ஒரு அர்த்தத்திலையும் அதை வியாக்கியம் பண்ணலாம். சோ பிரியதம கிருத அபராத நிமித்தம் தீர்க்க நிஸ்வாசம் இவ. பிரியதம, தனக்கு ரொம்ப பிரியமான அந்த நாயகன்,
கிருத அபராதம் செய்யப்பட்ட அந்த அபராத நிமித்தம் அபராதஸ்ய நிமித்தம் நிமித்தாது நிமித்த காரணாது தீர்க்க நிஸ்வாசம் இவ பெருமூச்சு விட்டது போல அப்படிங்கிறது உத்பிரேக்ஷா உபமாலாம் இல்லைங்க அத்த குபேரநாதாம் இது விசேஷணேன ஸ்திரீலிங்கத்வேன ச பர பரிகிரக பூத பிரதிநாயிகாத்வம் உதிச்சாம் பிரதீயதே வந்து காளிதாசன் வந்து வேற ஏதாவது ஒரு லிங்கத்துல போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க புல்லிங்கத்துல போட்டிருந்தாருன்னா இதை நம்ம கனெக்டே பண்ண முடியாது குபேர நாதாமிதி அதுதான் உபமா காளிதாசஸ்ய அவர் தான் வந்து இந்த உபமானம் உபமேயம் அதை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த லிங்கம் சொல்றது இங்க உபமா அலங்காரம் இல்ல பட் இருந்தாலும் சொல்றேன் சோ குபேரநாதாம் இது விசேஷனேன குபேரநாதான்னு ஒரு அட்ஜெக்டிவ்னால ஸ்திரீலிங்கத்வேனச்ச அந்த ஸ்திரீலிங்கத்துல போட்ட காரணத்தினாலும் பர பரிகிரக பூத பிரதிநாயிகாத்வம் உதிச்சியாம் பிரதீயதே சோ பரப்பரிகிரகம் முன்னுத்தனால ஏத்துக்கொள்ளப்பட்ட பரிகிரக பூத அதுக்கு அந்த அதுக்கு பாத்திரமான பிரதிநாயிகாத்வம் அந்த ஆப்பனண்ட் நாயிகா மெயின் நாயிகா இல்ல உபநாயிகா அந்த உபநாயிகாவாக உதிச்சியாம் பிரதீயதே உதிச்சிங்கிறது உபநாயிகாவா ஆயிடுறான் பிரதீயதே நமக்கு இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரியுது சமயம் விலங்கிய கந்தும் பிரவருத்த இத்தியனேன உஷ்ணரஷ்மௌ ததாவித நாயகத்துவம் அதேவ தட்சிணஸ்யாம் திசி கண்டித நாயிகாத்வம் ச இது சமாக்ஷுப்தி சமயம் விலங்கியனா காலம் கடந்து ஆர் காலத்துக்கு முன்னாடி கந்தும் பிரவருத்தா போன அந்த போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ண இத்தியனேன அப்படி போட்டதுனால என்ன அப்படின்னா உஷ்ணரஷ்மி அப்படிங்கிறது சூரியன் நாயகனுக்கு சொல்லும் பொழுது ததாவித நாயகத்துவம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நாயகத்துவம் அதனாலேயே தட்சிணஸ்யாம் திசி கண்டிதா நாயகத்துவம் கண்டிதா நாயிகாங்கிறது என்ன அப்படின்னா யார் வந்து ஹூவஸ் கோவமா இருப்போ யார் வந்து சீட் பண்ணப்படுறாளோ அவளுக்கு கண்டிதா நாயிகான்னு பேரு சரியா நாயிகால பல விதம் இருக்கு நம்ம பிரதாபருத்தியத்துல படிச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் சாப்டரே நாயக பிரகரணம் அதுல வந்து செகண்ட் அந்த அதுல எண்டுல முடிக்கும் போது நாயிகாவினுடைய பேதங்களும் போட்டிருப்பார் அதுல அந்த கண்டிதா நாயிகாங்கிற யாரு அப்படின்னா யார் வந்து நாயகனால ஏமாற்றப்படுகிறாளோ அவளுக்கு கண்டிதா நாயிகான்னு பேரு சோ இதனால இப்ப வந்து என்ன அப்படின்னா குபேரநாதாங்கிறது ஒரு ஸ்திரீலிங்கம் அதை நோக்கி இந்த உஷ்ணரஷ்மி போறது உஷ்ணரஷ்மிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி சூரியனுக்கு என்ன மாதிரி ஒரு தேஜஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாயகன் இந்த குபேரநாதாங்கிற ஒரு ஸ்திரியை நோக்கி போறான் அதனால இந்த தட்சிணாதிக்கு என்ன ஆயிடுறா அப்படின்னா அவ கண்டிதா நாயிகா சோ இதனால என்ன அப்படின்னா சூரியன் நாயகன் ஒரு உபநாயிகா ஒரு கண்டிதா நாயிகா இந்த மாதிரி 3 பேர் வந்ததுனாலயே நமக்கு இது ஆட்டோமேட்டிக்கா இது படிக்கும் போது தோன்றதுனால இது சமாசோக்தி அலங்காரம் புரியுறதா அதுக்கப்புறம் நாயக பக்ஷே சமய சப்தா சம்வித்வாச்சகா சரிப்பா சூரியனுக்கு வந்து சமயம் விலங்கிய அப்படின்னா அன்டைம்லின்னு சொல்லிட்டோம் நாயக பட்சத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆனமோன்னு அதுக்கு சமய சப்தா சம்வித்னா ப்ராமிஸ்ன்னு அர்த்தம் சமயம் விலங்கிய அப்படின்னா ப்ராமிஸை மீறி சத்தியத்தை மீறி நான் உன்னோடுதான் இருப்பேன்னு அந்த தட்சிணா நாயிகாக்கு நம்ம இதை பண்ணிட்டு ப்ராமிஸ பண்ணிட்டு விட்டுட்டு வந்து உத்தரா நோக்கி ஓடுறானோ இல்லையா சோ அதனால நாயகபக்ஷே சமய சப்தா சம்வித்வாச்சக அதுக்கப்புறம் சமாசோக்தி மூலாச்ச கந்தவகே வியலீக நிஸ்வாச உத்பிரேக்ஷா சோ இது வந்து சமாசோக்தி மூலா ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாயக நாயிகா பாவம்ங்கிறது இதை படிக்கும் போது தெரியறது அவ வந்து உபநாயிகா இவ வந்து மெயின் நாயிகா அந்த உஷ்ணரஷ்மிங்கிறவன் தான் நாயகன்னு தெரியறது அந்த சமாசோக்திய மூலமா வச்சுன்றதுனால கந்த வகை அந்த வாயோ என்ன அப்படின்னா வெளிக நிஸ்வாசம்ங்கிறது உத்பிரேக்ஷ வெளிக நிஸ்வாசம்ங்கிறது உத்பிரேக்ஷா வெளிக நிஸ்வாசம் இவ உச்சசப்த முக உபசாரக புனக அங்கம் உத்பிரேக்ஷாயாக அகைன் வந்து முகம் அப்படிங்கிறது தட்சிணைக்கு ஏதாவது முகம் இருக்கான்னு இல்ல அதுவும் உங்களுக்கு வந்து புனர் அங்கம் உத்பிரேக்ஷாயாக அத்திர உத்பிரேக்ஷா சமாசோக்தியோகோ சங்கரா சோ இதுக்கு அது சகாயபூதமா இருக்கிறதுனால சங்கரம் விசேஷண சாமியாத்து அப்பிரஸ்துதஸ்ய கம்யத்வே சமாசோக்தி இது தத் லட்சணம் மேலும் என்ன விசேஷண சாமியாத்து விசேஷணம் வந்து இதுக்கும் அதுக்கும் அப்ளிகபிளா இருக்கு ஈக்குவலா அதனால அண்ட் அப்பிரஸ்துதம் இங்க சொல்லப்படுறது வந்து இங்க நாயிகா பாவம் இல்ல விஷயம் என்ன இவன் வந்து மன்மதன் வந்து வசந்த ருத்துவோட வரான் மலைய மருத்தோட உள்ள வரான் அதுதான் இங்க விஷயம் அதுல அப்பிரஸ்துதமா இந்த நாயிகா பாவம் நமக்கு கம்யமா தெரியறதுனால சமாசோக்தி இது தத் லட்சண சம்பந்தம் ஆயிடுது நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு
அதான் குபேரநாதான் திசமுஷ்ணரஷ்மௌ கந்தும் பிரவருத்தே சமயம் விலங்கிய திக் திக் தட்சிணா கந்தவகம் முகேன வெளியக நிஸ்வாசம் இவோத்ச சச்ச. முடிச்சுக்கலாமா?